friends, வணக்கம் and welcome to Karthikha channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Valentines Day special festive makeup look தான் பார்க்க போறோம். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரே மேக்கப் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்க்கு சூட் ஆற மாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் ரெண்டுத்துக்கும் செட் ஆகுற மாதிரியான மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஹேரை டைப் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் லைனாக அதே ஆர்டரில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேட்ஸோடு இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேக்கப்புக்கு பேஸே வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசிங் தான். ஃபஸ்ட்டு எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் மாய்ஸ்சரைஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். நான் வந்து நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் கழுத்து காது எல்லாத்துக்கும் சேர்த்து மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதை ஒரு க்ரீமும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுங்க அந்த க்ரீம்ஸ்லாம் ஸ்கின்னில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அடுத்தது மேபிளினுடைய பேபி லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், டார்க் பிங்க் கலரில் இருக்கும். லிப்ஸ்டிக்கே தேவையில்லை, இதுவே தாராளமாக போதுமானது. நான் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம். மேக்கப்பில் ப்ரைமர் ரொம்பவே அவசியமானது. ஃபவுண்டேஷனுக்கும் ஸ்கின்க்கும் நடுவில் ஒரு அழகான ஒரு லேயராக ப்ரைமர் இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஃபவுண்டேஷன் ஈவனாக நம்ம ஸ்கின்னில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து லாக்மே அப்சல்யூட் பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க உங்களோட விரல்களை யூஸ் பண்ணி. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஃபியூ செகண்ட்ஸ் அதுக்குமே நான் கேப் விடுறேன். ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இதுக்கே பாருங்கள், லாக்மே ஆரகன் ஆயிலுடைய ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் லாக்மே ஃபவுண்டேஷன் வச்சு சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. மேக்கப் பிளெண்டர் எடுத்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதை ஒட்ட பிழிஞ்சிட்டு ஃபவுண்டேஷன் எடுத்து இந்த மாதிரி டேப் பண்ணி நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ண போகிறேன் ஃபேஸில் மட்டும் இல்லாமல் கழுத்துக்கு காதுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக நான் அப்ளை பண்ணிட போகிறேன். அப்ளை பண்ணாக்கா ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து லாக்மே அப்சல்யூட் கன்சீலர் யூஸ் பண்ணி நான் வந்து டார்க் சர்க்கிள்ஸை கன்சீல் பண்ண போகிறேன். உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பிளெமிஷஸோ இல்லை டார்க் ஸ்பாட்ஸோ இருக்குது, இல்லை லிப்ஸை சுற்றி மூக்குக்கிட்ட வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் லாக்மே ப்ராடக்ட்ஸே காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். நல்லா டேப் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது நம்ம காம்பேக்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் லாக்மே அப்சல்யூட்டோடைய காம்பேக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஷேட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எக்ஸ்ட்ராஸ்லாம் தட்டிட்டு லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. நான் மேக்கப்பை வந்து செட் பண்ணுறேன் காம்பேக்ட் யூஸ் பண்ணி. அவ்வளோதான், முடிச்சாச்சு. மேபிளினில் ப்ரௌன் ஷேடில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் எடுத்து நான் வந்து லைட்டாக டச்சப் தான் பண்ண போகிறேன், டிஃபைன் பண்ணுறேன். அவ்வளோதான். பிகாஸ் இவ்வளோ நேரம் நம்ம பண்ண மேக்கப்லாம் போய் ஐப்ரோவில் வந்து டெபாசிட் ஆகி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. டெபாசிட் ஆகியிருக்கும், அதனால் லைட்டாக இந்த மாதிரி டச்சப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், அழகாக டச்சப் பண்ணியாச்சு. லாக்மேயோடைய ஐலைனர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஷேப்பில் நான் கொடுத்துக்கிறேன். எக்ஸாக்ட் கேட்டை லுக் கிடையாது, ஒரு மினி கேட்டை லுக் என்னுடைய ஸ்டைல்லன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி நான் வந்து இந்த பாதாம் ஷேப்புன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் கொடுப்பேன் என்னுடைய ஸ்டைலில். இந்த வாட்டி ஒரு மினி கேட்டை லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஸ்டைலில். ஸோ இந்த மாதிரி தான் அதோடய லுக் இருக்குது. இது முடித்த உடனே கலோசல் காஜலுடைய மஸ்காரா, அதாவது மேபிளின் பிராண்ட் இது மஸ்காரா யூஸ் பண்ணி என்னோடய லேஷஸில் நான் நல்லா பெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ஐலேஷஸில் இருக்கக்கூடிய பவுடர்லாம் ஏதாவது டெபாசிட் ஆகிருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட வந்துடும் ரொம்ப அழகாக. அண்ட் இந்த மாதிரி பெண்டாகி இருக்கும்போது கண்களுக்கு வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். அடுத்தது வந்து எஸ்கியூ காஜல் நான் அப்ளை பண்ணுறேன். நல்லா டார்க்காக அப்ளை பண்ணுறேன். இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் வரைக்கும் என் டு என் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், என்னுடைய சிம்பிள் ஐ மேக்கப் லுக் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த க்ரீன் கலர் பொட்டு வச்சு பார்த்துருந்தேன். அடுத்தது எனக்கு போக பார்த்தோன்னே ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ 2 கலர் பொட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் வந்து நான் மாற்றிட்டு வந்துட்டேன். ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் தான் போட்டு வந்திருக்கேன். இயரிங்கும் வெஸ்டர்ன் இயரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய மெட்டல் ரிங் போட்டிருக்கேன். அண்ட் வந்து இந்த பேங்கிள் வந்து ஒரு மினி தின்னான நிறைய பேங்கிள்ஸ் இருக்கும், ஒன்று வந்து மாட்டி விட்டுருக்க மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த பேங்கிள் போட்டுட்டு ஐப்ரோவோட எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நான் வந்து ஹேரை 2ஆக டிவைட் பண்ணி சென்டரில் அந்த ஹேரை மட்டும் தனியாக எடுத்து ஒரு வாட்டி கோம் பண்ணிவிட்டு ஒரு புஷ் கொடுத்து நான் வந்து பஃப் வைக்கிறேன்.
வச்சுட்டு டிக்டாக் கிளிப்பை யூஸ் பண்ணி நான் செக்யூர் பண்ணுறேன். செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது லுக். இப்படியே நீங்கள் ஓப்பனாக விடுறதுனா விட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹை போனி டெயில் தான் போட போகிறேன். இது மாதிரி எல்லா ஹேரையும் பின்னாடி நல்லா டாப்பில் எடுத்துக்கிறேன். ஹை போனி டெயில் நல்லா மேலே போட போகிறேன். ஒரு பேண்ட் எடுத்து போனி போட்டுக்கிறேன். போட்டுட்டு எனக்கு நிறைய நியூ பேபி ஹேர்ஸ் இருக்குது. அந்த பேபி ஹேர்ஸை வந்து சைடில் எடுத்து ஒரு டிக்டாக் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பேபி ஹேர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குட் டு கோ. பொட்டு மட்டும் மாற்றிடலான்னு எனக்கு தோணுச்சு, ஸோ மாற்றிடலான் இருக்கேன். ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் சேர்ந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் ஆரஞ்சு அண்ட் க்ரீன் அப்படின்றது ட்ரெஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ட்ரெஸ்ஸில் ஆரஞ்சும் எல்லோவும் நிறைய இருக்குது. அடுத்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து இருக்கும். அதனால் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதோடைய ஓவரால் லுக் பாருங்கள். இந்த ஓவரால் லுக் முடிஞ்சதுக்கப்புறம் இதே மேக்கப்புக்கு ஜுவல் மட்டும் வேறு, சாரி மட்டும் போட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ரெண்டுத்துக்கும் சூட் ஆகுதான்னு செக் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டு வந்துட்டேன். சாரீ கட்டிட்டு வந்திருக்கேன். இந்த சாரியோட லிங்க்கும் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஒரு ஸ்டோன்டு ரிங் வந்து நான் மாட்டிக்கிறேன். அண்ட் ஸ்டோன்டு இயரிங், அதில் வந்து குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் லைக் ஜிம்காஸ்லாம் இருக்கிற மாதிரியான. இது வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி இயரிங்கா இல்லை ஜோதா அக்பர் இயரிங்கான்னு எனக்கு தெரியல, பேர் மறந்து போச்சு. ரொம்ப அழகான இயரிங், ரீசன்ட் ஃபேவரட் இயரிங்னு சொல்லலாம். அந்த இயரிங் போட்டோன்னே ஃபேஸுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் வந்துருச்சு. அண்ட் அந்த எல்லோ கலர் வந்து ஃபேஸில் அப்படியே அந்த கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ வளையலும் போட்டாச்சு. ஒரு ஸ்டோன் இருக்கக்கூடிய ஒரு பிராஸ் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வளையல் போட்டிருக்கேன். அண்ட் நெத்திக்கு வகுடில் வந்து குங்குமம் வச்சா எனக்கு அலர்ஜி ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து ப்ளூ ஹெவனுடைய சாந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். குங்குமம் வேணுன்றவங்க குங்குமம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதோடைய லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம் மேக்கப், ஜுவல்ஸ் வேறு, ட்ரெஸ் வேறு, குங்குமம் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மேக்கப்பில் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் எனக்கு நல்லா இருக்கா இல்லைனா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்கா, ஸ்கர்ட் அண்ட் டாப்பில் நல்லா இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி மேக்கப் லுக் யாரெல்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்கன்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உலகமே ஒரு அன்புக்கு மட்டும்தான் ஏங்கியிருக்கு. அந்த அன்பை பரிமாறுறதுக்காக ஒரு நாள் இருக்குது, வேலண்டைன்ஸ் டே. எல்லாருக்குமே ஸ்பெஷல். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மட்டும் அன்பை பகிர்ந்துக்காம 365 நாளும் அன்பை பகிர்ந்துக்குவோம். இந்த உலகமே அன்பை வச்சு தான் சுழண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபேவரட் லுக் எதுன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பாய்.